ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பூரி, அதுக்கப்புறமா கிழங்கு, இது ரெண்டுமே காம்போவாக பார்க்க போகிறோம். பூரி எப்போவுமே நம்ம கோதுமை மாவு இல்லை மைதா மாவில் பண்ணியிருப்போம். ஆனால் நான் இன்றைக்கி ரவா வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியாக பண்ணி காமிச்சிருக்கேன். அதே சமயம் இந்த கிழங்கும் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் அளவு ரவை இருக்கும். இதை நைஸாக பொடிச்சிட்டு வந்துடுங்க. இது வறுக்காத ரவை, நார்மலாக நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு தான் இது நைஸாக அரைக்க முடியும், ரொம்ப மாவு மாதிரி அரைக்க முடியாது. இப்போது அரைச்சி வச்சுருக்க ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். ஆனால் ரொம்ப ஃப்ளேவரான எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, பூரி நல்லா மேல் பாகம் மொறுமொறுப்பாகவும் கீழ்பாகம் நல்லா சாஃப்டாகவும் வரணும், அதுக்காக. இதே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவான தண்ணி செலவாச்சு. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கணும். இதை 10லேருந்து 15 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். அதே மாதிரி நம்மளுடைய பூரி நல்லா உப்பி வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை பூரி தயார் பண்ணலாம். இந்த மாவு ஊறுற சமயத்துக்குள்ளே இந்த பூரிக்கு தேவையான கிழங்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். பூரி கிழங்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மசாலாக்கள் கரைஞ்சி போகாமல் இருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு கையிலேயே இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ரொம்ப பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அது அளவுக்கு நீங்கள் தண்ணியை வற்ற வச்சு கூட எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், அதனால் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு. இந்த டைமில் இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான, அதாவது கொத்தமல்லி இல்லைன்னா புதினா கூட சேர்த்துக்கிறலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இது மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய பூரி கிழங்கு சூப்பராக தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வச்சு பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி இருக்குது. இதிலேருந்து சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். அடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு பூரி கட்டையில் வச்சு கொஞ்சம் போல் மாவு தடவிக்கோங்க. நான் மைதா மாவு தடவிருக்கேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி தடவிக்கிறலாம்.
தடவிட்டு நம்ம பூரிக்கு தேய்ப்போம்ல அதே போல் தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது. மெல்லிசாக இருந்ததுன்னா அப்பளம் மாதிரி ரொம்ப முறுமுறுப்பாயிரும், ரொம்ப தடிமனாக இருந்ததுன்னா ஒழுங்காக பொங்கி. அதனால் கரெக்டான பக்குவத்தில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பூரியையுமே தேய்ச்சி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. ஏன்னா எண்ணெயை நம்ம சூடுபடுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் பூரி தேய்க்கிறது கஷ்டம். அதனால் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையுமே நல்லா தேய்ச்சிட்டு வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். இப்போ எல்லா மாவுலையுமே பூரி தேய்ச்சி தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த பூரி தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயை அந்த பூரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த பூரி நல்லா பொங்கி நல்லா புசுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கீழே உள்ள லேயர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த பூரி சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா பூரிகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதை நம்ம இப்போது நல்லா சுட சுட அந்த கிழங்கோட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.